கூறி நம்மளோடு வாழ்ந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய என் ஆறு நண்பர் எஸ்ஆர் தமிழரையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமா தென்னிந்திய பாதுகாப்பின் சார்பாக நிகழ்ச்சியில் என் பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு மஞ்சளாறு பகுதியில மாவீரன் எஸ்ஆர் தமிழனுடைய திருவுருவ பட நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பகுதியினுடைய தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்லத்துறை அவர்களே, துணைத் தலைவர் சிவசாமி அவர்களே, செயலாளர் சி ராஜ்குமார் அவர்களே, பொருளாளர் சி ஆசிம் அவர்களே, செயலாளர் ஆசிமாயன் அவர்களே, பார்த்திபன் வழக்கறிஞர் அவர்களே, துணை அவர்களே, ஆதி வீரபாண்டியன் அவர்களே, தெய்வம் அவர்களே, முருகன் அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மஞ்சளார் ரமேஷ் அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய அருமை தம்பி எஸ்ஆர் சக்கரவர்த்தி அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய மூத்த உறுப்பினர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய எம்பிஎஸ் முருகன் அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மூக்கன் அவர்களே, தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கினுடைய ஒன்றிய செயலாளர் கென்னடி அவர்களே, ராஜேஷ் அவர்களே, சின்னமனூர் ராஜேஷ் அவர்களே, சில்வார்பட்டி மலர்ராஜன் அவர்களே, கல்யாணி அவர்களே, நீதிமோகன் அவர்களே, நீதிராஜ் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, சதீஷ் அவர்களே, கரட்டிப்பட்டி ராஜா அவர்களே, சின்னபாண்டியன் அவர்களே, முருகபாண்டியன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் உதயேந்திரன் அவர்களே, முருகன் அவர்களே, சின்னப்பாண்டி அவர்களே, மகேந்திரன் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, ஆண்டுபேட்டி மரியாதைக்குரிய வினோத் அவர்களே, பெரியகுல நகர வடிவேல் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களை அன்போடு வரவேற்ற இப்பகுதியினுடைய இளைஞர்களே, தாய்மார்களே, எங்களை ஆராய்ச்சியேற்று வரவேற்ற அன்பு தாய்மார்களே, பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்திலே அவரவர்கள் பாணிகளை எடுத்து வைத்து சில ஜென்மங்களுக்கு புரியும், சில ஜென்மங்களுக்கு புரியாத வகையிலும் எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலுக்கு தளபதி பாசத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய மதுரை தென்னிந்திய ஃபாரூக் பிளாக்கின் மாநில வழக்கறிஞருடைய தலைவர் எம் சங்கிலி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தெய்வ தருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய திருவுருவ படமும் வங்கத்தி புனிதன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய திருவுருவ படமும் மாவீரன் எஸ்ஆர் தமிழுடைய திருவுருவ படத்தை இங்கே இந்த இடத்திலே மறைந்திருக்கவில்லை, நிறுத்தியிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் மூன்று தலைவனும் மும்மூர்த்திகளை போன்றவர்கள். அவர்கள் வீரம், அவருடைய விவேகம், அவருடைய தேசப்பற்று இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். எஸ்ஆர் தமிழனுடைய படைகளை பேனரிலே போடக்கூடாது என்று சொல்லி, எஸ்ஆர் தமிழன் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்தவரா? எஸ்ஆர் தமிழன் இந்த சமுதாயத்தை சொல்லி வயிறு வளர்த்தவரா? எஸ்ஆர் தமிழன் இந்த சமூகத்திற்காக உயிரை விட்ட ஒரு உத்தமகன் எஸ்ஆர் தமிழன். இந்த சமூகம் 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 என்ற 24 மணி நேரமும் யோசித்து தன்னுடைய வாழ்நாளை ஓய்த்துக் கொண்டு மண்ணின் அடியிலே முறைக்கிக் கொண்டிருந்தாலும் இன்று ஆழ திருத்தம் போல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளர்களே, அஞ்சுவதும் அடிபடிவதும் ஆண்டவன் ஒருவருக்கு மட்டும்தான் என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு இந்த முல்லைப்பெரியார் பகுதியிலே அரசியல் நாடகத்திற்காக
தங்கள் அரசியல் லாபத்திற்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இங்கே போராடிய பொழுது தன்னந்தனி மனிதனாக அடையாளமில்லாத பாரத் பாக்கை கையில வைத்துக் கொண்டு இந்த தேனி மாவட்டம் முழுவதும் இந்த பாரத் பாக் என்ற கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வராவிட்டாலும் தான் தன்னந்தனியாக இருந்து போராடி இன்னைக்கு முல்லை பெரியாரினுடைய 152 அடி உயர்வுக்கு காரணமான எஸ்ஆர் தமிழன் எந்த ஒரு முத்துவ தலைவன் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனை எல்லாம் என் மக்களின் இளைஞனும் முன்னேற வேண்டும். அவர் என்னிடத்திலே அவர் நீண்ட நாள் நண்பர் எனக்கு அவர். நான் இந்த பகுதியிலே நான் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் எஸ்ஆர் தமிழனிற்கு எங்க இடத்திலே வேலை பல கம்மியா இருக்கும் அங்க மட்டும் தான் நாங்கள் போவோம். எஸ்ஆர் தமிழனுடைய வேலை பழு அவர் இங்கே பார்க்கின்ற அரசியல் ஆற்றல் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வியப்பாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அரசியல் முன்னோடியாக நான் பார்க்க வைக்கிறேன். பசுமை முத்துராமலிங்க தேவர் வீரமும் வங்கத்தில் நேதாஜி சுபாஷ் பழங்களை இங்கே போடக்கூடாது என்று சொன்னால் இது உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதர்கள். காவல்துறையை பற்றி மரியாதைக்குரிய சங்கிலி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விஷயங்களும் எடுத்து வைத்தார்கள். அவர்களிடத்திலே நான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டு எல்லாம் யாரோ ஒரு நபர் உங்களை போன் பண்ணி இவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொன்னதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த இடத்துல அந்த நபர் இந்த மண்ணை சார்ந்தவரா? அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தா அந்த பெட்டிஷனுடைய தன்மை கொடுப்பவருடைய தரம் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். தேனி மாவட்டத்தில் இதே இருக்கக்கூடிய இந்த மஞ்சளாறு பகுதியிலே அகில இந்திய பாரத் பாக் என்ற கட்சி ஒரு உறுப்பினர் இங்கே இருக்கிறால் நான் மேலையில பேசாமல் பசுமை முத்திரவாதிகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் நான் இறங்கி சென்று வருகிறேன். யாருமே இல்லாத நேரத்தில் யாரோ ஒரு மெடிசன் கொடுத்தானா ஒரு மனிதர் கொடுக்கின்ற புகாருக்கு மரியாதையாக இருக்க வேண்டும். யாராவது ஒரு புகார் கொடுத்தால் உடனே அதற்கு இத்தனை மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்காமல் ஒரு காகிதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதையை நீங்கள் இனியாவது எங்களுடைய உணர்வுக்கும் எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் குறிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இப்பொழுது என்னுடைய உறவினர் ஒருத்தர் திராவிட கட்சியை சொன்னவுடன் பொங்கி எழுந்தார். எங்களுடைய வேதனையெல்லாம் அதுதான். எத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சியின் பின்னாலே அலைந்து நம்முடைய சமூகங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள். எந்த திராவிட கட்சிக்கும் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு எதுவும் செய்யல. நம்முடைய முக்கியத்துவம் சமூகத்தை உயர்த்துவதற்கு எந்த திராவிட கட்சியும் முன்வரல. அப்படிப்பட்ட ஒரு திராவிட கட்சியை சொன்னோன்னே என்னுடைய உறவினர் போதிக்கின்றாரே, இதே இந்த பகுதியிலே வருகின்ற போது இந்த பாதையில் பார்க்கின்ற சாலை சரியாக இருக்கிறதா? இல்லை இங்க இருக்கக்கூடிய வீடுகள் சரியாக இருக்கிறதா? இங்கே ஒரு இடத்தில் அவர் இந்த பகுதிகளை வெற்றி பெற்றதற்கு பின்பு ஒரு முறையாக வந்ததுண்டா? அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் பேச அனுமதிக்க முடியவில்லை என்று சொன்னால் இதை விட நம் சமூகம் அழிவின் பாதையை நோக்கி போய்விடும் என்பதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் உங்களிடத்தில் எடுத்து சொல்கின்றோம். திராவிட கட்சியில் எங்களுக்கு ஒன்றும் விரோத கட்சி இல்லை. திராவிட எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு விரோதிகள் அல்ல. ஆனால் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்காக கட்சி நடத்துகிறோம். எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக கட்சி நடத்துகிறோம். நீங்கள் அரசியல் கட்சி என்பது உடலில் போட்டிருக்கின்ற சட்டையை மாதிரி சமுதாயம் வாக்கு என்று வந்துவிட்டால் திராவிட கட்சி எனக்கு தேவையில்லை, தேசிய கட்சி தேவையில்லை. என் தாரிக்காரன் நிற்கிறான், அவனுக்கு தான் வாக்களிப்பது. என்னைக்கு நீ ஓட்டுக்கு வரையோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் முன்னேறும். அது வரைக்கும் இந்த சமூகம் முன்னேறாது. ஆனா இந்த அரசியல் கட்சிகள் நம்மளை சேர விடாது. ஒரே குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தர் இந்த தென்னிந்திய மாநிலத்தினுடைய ஒரு தேர்தல் வேட்பாளராக இங்கே நிறுத்திவிட்டால் அவனுடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறுத்துவார்கள், அவன் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியிலே நிறுத்துவார்கள், அவனுடைய அண்ணனை இரட்டை இலை சின்னத்திலே நிறுத்துவார்கள். நம்மளை சேர விட மாட்டார்கள். ஆனால் என் அண்ணன் என்றாலும் என் தம்பி என்றாலும் யார் என்றாலும் தேவமார்க்காண்டி குரல்